நம்ம மக்கள் உடனே மைண்டில் தாட் வருது, இமயமலையில் போய் தான் கடவுளை தேடணுமா? நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தாலுமே இந்தியர்களுக்குமே இன்னர் லைன் பர்மிட்டுன்னு கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, அந்த இமயமலையில் இன்னும் நிறைய பேர் போகாத ஒரு இடம். இன்னும் சொல்லப்போனால் ஆர்மினா நம்ம பயப்படுறோம். ஆர்மி ஏரியா தான் இன்னும் மோர் சேஃப். அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாக பார்க்க வேண்டிய இடம். அழகு, அது அமைந்திருக்கக்கூடிய இடம், சூழல். ஸோ ஒரு ஆதார் கார்டை பார்டரில் காட்டினீங்கன்னா ஆர்மி கையெழுத்து போடுவாங்க. ஒரு ஆற்றை நடந்தோடனே அந்த பக்கம் நேபாள் இருக்கும். நேபாளில் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்துடுவோம். ஸோ அங்கே ஒரு வாக்கிங் டூர் போயிட்டு, அது வந்து ரொம்ப பார்டர் ரிமோட் ஏரியா, உங்கள் நெட்வொர்க்லாம் கூட எடுக்காது. ஸோ அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சார் வணக்கம் சார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். நீங்கள் இமயமலை அது போல் பல்வேறு இடங்களுக்கு வந்து இந்த யாத்திரை போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். எந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம யாத்திரை போயிட்டுருக்கோம்? சர்வம் டிவி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் மூலமாக கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலே தமிழகம் மற்றும் வட இந்தியாவில் முக்கியமாக இமயமலையில் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அன்பர்களை கூட்டு போகிறது, அங்கே போய் நம்ம சத் சங்கம், தியானம், அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களை பார்க்கறது, அங்கே இயன்ற வரை வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அன்ன விரயம் என்ற அன்னதானம் செய்கிறது, இந்த மாதிரி பணிகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம முக்கியமாக தமிழ்நாடுன்ற வரும்போது நம்ம வடலூர் தான் மாதம் கூட்டு போயிட்டுருக்கிறோம். வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹரிதுவார், ரிஷிகேஷ், அப்புறம் நம்ம வாரணாசி, அப்புறம் கேதார்நாத், பத்ரிநாத், இதெல்லாமே வந்து பல வருடங்களை நம்ம கூட்டு போய்கிட்டு இருந்தோம். கடந்த ஒரு 3 வருடங்களாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆதி கைலாயம் ஓம் பர்வதம்ன்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு அழகிய இடம். இமயமலையில் இன்னும் நிறைய பேர் போகாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு சமீபமாக ஒரு 3 ஆண்டுகளை கூட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஆதி கைலாயம் ஓம் பர்வதம் என்பது உலகத்தில் நிறைய பேருக்கே ரொம்ப குறைவாக தான் தெரியும். வட இந்தியர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். தென்னிந்தியர்களுக்கு கைலாயம்னா என்னன்னு தெரியும். இந்த ஆதி கைலாயம் ஓம் பர்வதம்ன்றது என்னன்னு தெரியாது. வாழ்க்கையில் நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் இமயமலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த இமயமலையில் இந்த ஆதி கைலாயம் ஓம் பர்வதம்ன்ற அந்த இடம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாக பார்க்க வேண்டிய இடம். அழகு, அது அமைந்திருக்கக்கூடிய இடம், சூழல். அதனால அவசியம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாக நம்ம பார்க்கணுங்கய்யா. சார், இப்போ இமயமலைன்றது ஒரு பிளேஸு, அதுக்குள்ளே வந்து இந்த ஆதி கைலாயம் ஓம் பர்வதன்றது தனித்தனி சின்ன சின்ன பிளேசஸ்ங்களா? இல்லை, வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு இந்த மலைப்பிரதேசங்களை பற்றிய கருத்துக்கள், அதை பற்றிய ஒரு பிம்பம் இதெல்லாமே ரொம்ப குறைவு தான். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன நமக்கு தெரிஞ்சது திருவண்ணாமலை, நமக்கு தெரிஞ்சது வெள்ளையங்கிரி, நமக்கு தெரிஞ்சது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. சார், மலைகள்னால நம்ம பொதுவாக நினைக்கிறது ஒரு குன்று, எங்கேயாவது ஒரு குன்று இருக்கும். என்கிட்ட கேட்பாங்க, ஐயா கைலாயன்ற குன்று எங்கே இருக்குது? அப்புறம் இந்த படிலிங்கம் சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்குது? ஸோ இதை பற்றி இயல்பான ஒரு கற்பனையோ ஒரு உருவாக்கமோ பிம்பமோ நம்மகிட்ட இல்லைன்றதான் அர்த்தம். கொஞ்சம் பேருக்கு ஏற்கனவே இருக்குது பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு கற்பனையில் கொண்டு வரணும்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அதாவது திருவனந்தபுரத்தில் தொடங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் போய் அப்புறம் உங்களுக்கு கர்நாடகா, கோவா, இடத்துல குஜராத் வரைக்கும் போகுதுன்றாங்க. அதோட சிறு 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 குன்றுகள். அப்போ ஒரு தொடர்ச்சி, அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய குன்றுகள் இருக்கும் இல்லைங்களா? ஒரு மலை தொடர்ச்சியில் நிறைய குன்றுகள் இருக்கும். அதுபோல் இமயமலை என்பது வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் கிலோமீட்டர் வந்து அதனுடைய பாதையே இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொல்ல போனால் இந்தியாவுக்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறதும் இமயமலை, லே லடாக்கில் இருக்கிறதும் இமயமலை, இமாச்சல பிரதேசில் இருக்கக்கூடியதும் இமயமலை, உத்தரகண்டில் இருக்கிறது இமயமலை, அப்புறம் நேபாள் நமக்கு வந்துடும், அது இமயமலை, அப்புறம் சிக்கிமில் இருக்கிறது இமயமலை, பூட்டானில் இருக்கிறது இமயமலை, அப்புறம் அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம் சொல்லி ஏறத்தாழ அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு மியான்மர் வரைக்கும் போகுது. இந்த பக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனான்னு சொல்லி இந்த இமயமலை தொடர்ச்சி என்பது மிக நீளம். அதில் நிறைய குன்றுகள் இருக்குது. அதில் ஒரு குன்று, அதில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய திபத்தில் இருக்கக்கூடிய கைலாயம். அது எல்லாரும் போயிட்டு வருது, கைலாய மானசரோவர். அதுபோல தான் கேதார்நாத், பத்ரிநாத்ன்றது ஒரு சிறு அந்த மலை சிகரங்கள். அதில் ஒரு 2 சிகரங்கள் தான் நம்ம போக போகிறது. ஆதி கைலாயம் ஓம் பர்வதம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலங்களில் இந்தியாவிலேருந்து இப்போ இந்த நாட்டு எல்லைகள்லாம் வகுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலங்களில் இந்தியாவிலிருந்து சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள், ஜெயின மதத்தை பின்பற்றுபவர்கள், பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாரும் ஒரு புனித ஸ்தல யாத்திரையாக நடந்தோ குதிரையிலேயோ இமயமலை வழி அந்த கணவாய்களில் பயணிச்சிருக்காங்க. அந்த பயணத்தினுடைய பாதை தான் இப்போ நம்ம போகக்கூடிய ஆதி கைலாயம் ஓம் பர்வதம்ன்றது. இன்று எல்லை பிரித்ததுனால அந்த கைலாஸ் மானசரோவர்னு சொல்லக்கூடியது சைனா பக்கம் இருக்குது, ஆதி கைலாயம் சொல்லக்கூடிய இந்தியா பக்கம் இருக்குது.
எப்படி சார் முழுக்க முழுக்க ட்ரெக்கிங் மலை ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்குமா இல்லை ரோட் ட்ரிப்ஸ் மாடலில் இருக்குமா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டேன். ஏன்னா நம்ம பொதுவாக எல்லாருக்குமே எங்களுக்குமே ஐயா இந்த பயணத்தில் இணையன்னு விரும்புகிறவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளோ தூரம் நடக்கணும்? ஏன்னா நடக்கிறன்றதே இன்னைக்கு ஒரு பெரிய சோம்பலாகி போயிடுச்சு. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்வியல் மலையில் ஏறி இறங்குன்றது கிடையாது. எவ்வளோ நடக்கணும், ஹெல்த் எப்படி அப்படின்றது கேட்குறது உண்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் போகிறவங்களுக்குலாம் நிறைய சிரமங்கள் இருக்கும். குறிப்பாக கேதார்நாத் போயிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா மலை ஏற்றம், அங்கே நடந்து போகிறது, கூட்டம். இப்போ சமீபமாக ஒரு 5 வருடங்களாக கொரோனா காலத்துக்கு பின்னாடி இந்தியா முழுவதுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, எந்த ஆன்மீக ஸ்தலங்கள், எந்த சுற்றுலா தலங்கள், எந்த திருவிழா போனாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பயணம் என்பது ரொம்ப இயல்பாகிருச்சு காரணம். அந்த வகையில் இந்த கேதார்நாத் பத்ரிநாத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம், டிராஃபிக் ஜாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆதி கைலாயத்தில் நடக்கிறதுன்ற வேலையே இல்லை. அதில் அதிகபட்சம் குறைவான நடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 7 கிலோமீட்டருமே நீங்கள் நடக்காமல் போகிறதுக்கு பல்வேறு வகைகள் இருக்குது. ஸோ நீங்கள் நடந்து போகாமையே அந்த இடங்களை அப்படியே பார்த்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓம் பர்வத் ஆதி கைலாஷ் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் சார் இது லொக்கேஷன் இருக்குது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரகண்ட், நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவ் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நேம் இருக்கு இல்லைங்களா? இப்போ கேரளானா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து தேவ் பூமி அப்படின்னு அழைக்கிறாங்க உத்தரகண்ட். அங்கே தான் இப்போ நம்ம பெரும்பாலும் கேள்விப்படக்கூடிய ஹரித்துவார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத் இது எல்லாமே. ஸோ ஆக்சுவலி அந்த ஸ்டேட்டை வந்து 2ஆக பிரிக்கணுங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து 2 ரீஜன் இருக்குது. குமாவ், அடுத்து கடுவால்னு சொல்லுவாங்க. இந்த கடுவால் ரீஜன் தான் ஹரித்துவார், ரிஷிகேஷ், இப்போ போகிற கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாரும் போகிறது. கடுவால்ன்றது இமாச்சல் பிரதேஷ் பார்டரில் வரும். எல்லாரும் பயணப்படாத இல்லை மிகவும் குறைவான நண்பர்கள் பயணப்படக்கூடிய இடம். குமாவ் அப்படின்றது நேபாள் பார்டரில் வரும். ஸோ உத்தரகண்டில் அமைந்திருக்கக்கூடிய இடம் தான். இப்போ எல்லாருக்கும் புரியணும்னு சொன்னோம்னா நைனிடால் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நைனிடாலுக்கு மேலே தான் நீங்கள் பயணிச்சிங்கன்னா பார்த்தா பாபாஜி தியானம் பண்ண குகைகளுக்கு நிறைய பேர் போகிறாங்க. இந்த நடிகர் ரஜினிகாந்த் போயிட்டு வரான்றலாம் கேள்விப்படுறோம். இந்த ஆட்டோபயோகிராஃபி யோகியில் எழுதியிருக்காங்க இல்லைங்களா? அது வந்து நைனிடாலுக்கு மேலே. அதுக்கும் மேலே நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சீன எல்லையிலையும் இன்னும் இதோட பயணிக்கக்கூடிய பயணமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய வலது பக்கம் நேபாள் வந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் ஒரு காளி ரிவர் ஓடும். நம்ம இந்திய பார்டரில் பயணிப்போம். ஸோ இது பயணமே ரொம்ப அழகாக அனுபவமாக இருக்கும். ஒரு பக்கம் ரிவர் ஓடும், அந்த பக்கம் நேபாள் தெரியும். நீங்கள் அப்படியே இந்திய பார்டரில் போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஆதி கைலாஷ் ஓம் பர்வத் வந்து உத்தரகண்ட் மாநிலத்தில் சீன நேபாள எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு இமாலயாஸுக்கு எல்லாருமே போகிறாங்கன்னா ஒரு ஆன்மீக தேடலுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுக்குள்ள வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக போகிறாங்க. அது போல் இன்னுமே காலங்காலமாக போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஓம் பர்வத் ஆதி கைலாஷ் இந்த இடத்துக்கு நாங்கள் போனோம்னா என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும்? இல்லை, நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி இப்போ காணொலிகளை பார்க்கும்போதே நம்ம மக்கள் உடனே மைண்டில் தாட் வருது, இமயமலையில் போய் தான் கடவுளை தேடணுமா, கடவுள் நமக்குள்ளே இருக்காரா அப்படின்னா, உண்மையிலேயே ஞான மார்க்கத்தில் ஈவன் பக்தி மார்க்கத்தில் நமக்கு எல்லாம் பொதுவாக தெரியுது, இறைவன் எங்கும் நிறைஞ்சிருக்கார். அது நமக்குள்ளதான் இருக்கார். தேடுதல் நமக்கு தான் தவிர இறைவனை தேடுதல் என்பதே நமக்குள்ளதான். அதனால் நம்ம இமயமலையில் போய் தான் கடவுளை தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் இமயமலைக்கு நம்ம ஏன் பயணிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக தியானம் யோகா செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு 3 இயல்பான மனசுக்குள்ளே ஓடும். என்னென்னா, முதல் தனித்திருத்தல். வள்ளல் பெருமானாரே சென்னையிலேருந்து வெளியே வந்து வயல்வெளிகளிலும் அமைதியான கிராமப்புறங்களில் தான் இருந்தார். அப்போ இயல்பாக இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களுக்கு தியானம் யோகா செய்கிறவங்களுக்கு பிடிக்கக்கூடிய இடம் என்னென்னா தனிமை. அந்த தனிமையோடு சேர்ந்து இயற்கை, அது இந்த மலை அடிவாரங்கள் காடுகள் வந்து பொதுவாக இந்த தியானம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த அளவுக்கு ஒரு தியானம் பண்ணுறவங்களுக்கு பிடிக்குதோ அந்த வகையில் இமயமலை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் யோகா மெடிடேஷனில் அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் உள்ள இடம். அதை நம்ம நேரில் போய் பார்க்கவும் தெரியும். அதை தாண்டி அந்த பிரம்மாண்டம், மெஜஸ்டிக், அந்த படைப்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இப்போ என்னதான் நான் சொன்னாலும் அந்த இடத்துல அங்கே பயணம் பண்ணும் பொழுது தான் அந்த இமயமலை உங்கள் கூட எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்றது தெரியுங்க. ஓம் பர்வத் ஆதி கைலாஷ் நீங்கள் முதல் டைம் போகிறப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை பார்க்குறப்போ உங்களுக்குள்ளே எப்படி எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது? இப்போ இயல்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைகள் காடுகள், அது முக்கியமாக இமயமலை, அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எந்த அதாவது எந்த நோக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை, அந்த பிரம்மாண்டம். அதனால் இயல்பாக எனக்குள்ளே அந்த காடு மலைகளுக்குள்ளே போகிறது, அங்கே தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இமயமலை நம்ம போய்கிட்டே இருந்தோம். இந்த கேள்வியை நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஹரித்துவார், ரிஷிகேஷ், அந்த கங்கை, அந்த மலை பேக்ரவுண்டு அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அடிக்கடி போயிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஹரித்துவார் ரிஷிகேஷ் வந்து தாண்டி
ஆதி கைலாஸ் ஓம் பருவத்துனா அந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருந்தப்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வந்து அங்கே ரொம்ப கூட்டம் இல்லை, அமைதியாக இருக்குது. அந்த இயற்கை, அந்த மலை சிகரங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கேதார்நாத், பத்ரிநாத் ரூட்டு மற்ற ரூட்டுகள்லாம் போகும்போது, அந்த இமயமலையினுடைய அந்த பனி சிகரங்கள் இருக்கக்கூடிய உயரத்துக்கு போகிறதுக்கு நிறைய கடுமையான ட்ரெக்கிங் பண்ணணும். அதை ரீச் பண்ண முடியாது. இங்கே வந்து நீங்கள் சாலை மார்க்கமாகவே நல்ல உயரத்துக்கு, நல்ல ஒரு அழகான இடங்களுக்கு போயிட முடியும். அது இல்லாமல் அந்த தனிமை, அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்க்கும்பொழுதும் சரி, அந்த இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அதனால தான் சரி நம்ம நண்பர்களை கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுடைய ட்ரிப்பில் ஜாயின் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதியில் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணலாமா, ஃபாரினர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, இல்லை பிற மாநிலேருந்து வரக்கூடியவங்களும் ஜாயின் பண்ணலான்னா எங்கே ஜாயின் பண்ணணும், அது எப்படி உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும்? ஐயா, இப்போ இந்த ட்ரிப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாட்டு மக்கள் நிறைய வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக கிளம்புறது விமானத்தில் போயிடும். ஸோ நீங்கள் இங்கேருந்து போனாலே நம்ம டெல்லி தான் பேஸுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் டெல்லி தான் வரணும், கோயம்புத்தூர்ல இருந்தாலும் டெல்லி தான் வரணும், நீங்கள் பெங்களூர்ல இருந்தாலும் டெல்லி தான் வரணும். ஸோ டெல்லி பேஸ்ன்றனால பெரும்பாலும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு விமானத்தில் போயிடும். ஐயா, விமானத்தில் வர முடியாது, என்னோட பட்ஜெட் கம்மி அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரயிலில் வந்துக்கலாம். ஆனால் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அடுத்தபடியாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்லி போன பின்னாடி அங்கேருந்து சாலை மார்க்கமாகவோ அல்லது ட்ரெயின்லையோ வந்து காத்கோட தாம், அந்த நைனிடாலோட பேஸ், இப்போ எப்படி ஊட்டிக்கு வந்து மேட்டுப்பாளையம் மாதிரி நைனிடாலுக்கு பேஸ் ஒன்று இருக்குது, அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாலை மார்க்கமாக தான் போவாங்க. பின்பு அங்கேருந்து மறுபடியும் ஒரு சாலை மார்க்கமாக ஏறத்தாழ பித்தோரகர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரை போய் சேர்றதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு 1.5 நாள் ஆகும். அதுக்கு எல்லோரும் தலைமார்க்கமாக போவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, வாரத்தில் ஒரு 3 விமானங்களை வந்து சமீபத்தில் மத்திய அரசு வந்து டெல்லியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு 1.25 மணி நேரத்தில் போயிடலாம். அந்த விமானத்தில் போகிறதுனால ஏறத்தாழ ஒரு 1.5 நாளை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ நான் அந்த ரூட்டில் தான் கூப்பிட்டு போகிறோம். ஸோ நீங்கள் இந்தியாவில் வேறு மாநிலத்தில் இருந்தாலும் டெல்லி வந்துடலாம், சென்னையில் இருந்தீங்கன்னா நம்மளோட ஜாயின் பண்ணி டெல்லி வந்துடலாம். வெளிநாட்டுக்காரவங்களும் வர முடியும். அந்த வெளிநாட்டுக்காரவங்க வரக்கூடிய அனுமதி இந்த வருடத்துலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அவங்களும் எங்கே இருந்தாலும் டெல்லியில் வந்து சேர்ந்து நம்மளோட ஜாயின் பண்ணிட முடியுங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணோம்? ஹெல்த்துக்கு வந்து செக்அப் பண்ணி ஹெல்த் டாக்குமெண்ட் அந்த மாதிரி கொடுக்கணுங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த 2 முக்கியங்க. இப்போ நீங்கள் கேதார்நாத், பத்ரிநாத் நினச்ச மாதிரி இமயமலைகளில் மற்ற இடங்களில் போன மாதிரி போயிட முடியாது. நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தாலுமே இந்தியர்களுக்குமே இன்னர் லைன் பர்மிட்டுன்னு கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, அது அமைந்திருக்க பகுதி நேபாள், சீனா, இந்தியான்ற ஒரு ட்ரையாங்கிள் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபென்சிங்கோ இல்லை எல்லைகளை வகுத்தெல்லாம் என்ன சொல்கிறது, எந்த கட்டுப்பாடுமே இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட், அப்படி உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைனாலுமே போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதோட சேர்த்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது 3 கொடுத்தா இன்னர் லைன் பர்மிட்னு கொடுக்குறாங்க. வெளிநாடுக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு வீசா இருந்தால் வீசா, அப்படி வீசா இல்லைன்னா இப்போ ஓசிஐன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுடைய ஆர்ஜின்ஸு, நம்மளுடைய மூதாதையர்களுக்கு, இந்திய வம்சாவளிகளுக்கு இந்திய அரசு ஓசிஐன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணால் நம்மளே பர்மிட் வாங்கி கொடுத்துருவோம். வெளிநாடுக்காரங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் டாக்குமெண்ட் வைஸ். மற்றபடி இந்தியாவிலேருந்து வராங்கன்னா அவங்க ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, இல்லைன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்மளே இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். அந்த பர்மிட்டை வச்சு தான் நீங்கள் அங்கே பயணிக்க முடியும் அந்த பகுதிகள். சார், நம்ம எந்த ரூட்டில் வந்து ஆதி கைலாஷ் ஓம் பர்வத் போகிறோம்? மொத்தம் எத்தனை நாள் ஆகும் இந்த ட்ரிப்பு? நல்லதுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பேசலாமே. தமிழ்நாட்டிலேருந்து பேசுனீங்கன்னா நீங்கள் எந்த பகுதியில் எங்கே இருந்தாலும் விமானத்தின் மூலமாகவோ ரயில் மூலமாகவும் நீங்கள் சென்று சேர வேண்டிய முதல் இடம் அப்படின்னா டெல்லி. ஸோ டெல்லியில் தான் நீங்கள் போய் சேரணும், ரயில் வழியாக போனீங்கனாலும் சரி, விமானத்தின் வழியாக போனீங்கனாலும். ஸோ அடுத்தபடியாக பொதுவாக வந்து இந்த டெல்லியிலேருந்து போகிற எல்லாருமே வந்து தரைமார்க்கமாக வந்து பித்தோரகர் அப்படின்ற ஒரு ஊரை போய் சேருவாங்க. அங்கேருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் வரும். நம்ம வள்ளலார் மிஸ்லேருந்து என்ன ஒரு ஸ்பெஷலைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பயணம் ரொம்ப தூரம் இருக்குது, அதை வந்து டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக வாரத்தில் ஒரு 3 விமானங்கள் போகுது. அந்த டேட்டை நம்ம சூஸ் பண்ணி ஏறத்தாழ ஒரு 20 மணி நேரம் பயணப்பட வேண்டிய இடத்த வந்து நம்ம வந்து ஒரு 1 மணி நேரத்தில் கூட்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்து டெல்லி. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் வந்து சேர உடனே டெல்லி. தென் இமயமலையில் நீங்கள் போக வேண்டிய இடம், முதல் ரீச் பண்ண வேண்டிய பேஸ் வந்து பித்தோரகர். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி ஊட்டி, கொடைக்கானல் எப்படியோ அதுபோல் இமயமலையில் உத்தரகண்டில் அமைந்துள்ள ஒரு பெரிய டவுன் வந்து அதுதான். ஒரு ஏறத்தாழ கடல் மட்டத்துலேருந்து ஒரு 6000 அடி உயரம். ஸோ அதான். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சாலை மார்க்கமாக தான். அங்கே நீங்கள் விமானத்தில் போகலாம், இல்லை கீழேருந்து சாலையில் வரலாம், இல்லை ட்ரெயினில் வந்து சாலையில் வரலாம். ஸோ டெல்லி, தென் பித்தோரகர் வந்துடும். ஸோ பித்தோரகர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கேருந்து டார்ச்சுலா
அப்படின்ற ஒரு ஊரில் போய் நம்ம தங்கிடுவோம். அந்த ஊர் எவ்வளோ ஒரு அழகு அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து திபெத் வழியாக சீனர்கள் வழியாக இந்தியா எல்லாம் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு கொண்டு இருந்த இடம். நீங்கள் எப்படின்னா நேபாளுக்கு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து போயிட்டு வரலாம். இந்த டீ கடை வந்து இந்தியா, அந்த டீ கடை நேபாள்னு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நம்ம யாத்திரையில் டூர்ல வரும்போது என்ன பண்ணிடுவோம்னா, அங்க ஒரு இரவு தங்க வச்சுட்டு, காலையில எல்லாரையும் நடக்க வச்சு கூட்டு போவோம். ஸோ ஒரு ஆதார் கார்டை பார்டர்ல காட்டுனீங்கன்னா, ஆர்மி கையெழுத்து போடுவாங்க. ஒரு ஆத்த நடந்தோனே அந்த பக்கம் நேபாள் இருக்கும். நேபாள்ல சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வந்துருவோம். ஸோ அங்க ஒரு வாக்கிங் டூர் போயிட்டு, நம்ம பெர்மிட் எடுக்கிறது எல்லாமே அங்க தான் குடுப்பாங்க. ஸோ நம்ம பெர்மிட் அப்ளை பண்ற நாள்ல நம்ம அங்க தான் இருக்கணுன்றனால, நம்ம இன்னர் லைன் பெர்மிட் எல்லாமே அங்க குடுத்துருவாங்க. ஸோ டார்ச்சுலாக்கு அப்புறமாகவே அந்த புவியியலே மாறிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்டர் ரோடில் பயணிக்க ஆரம்பிப்போம். அங்கேருந்து குஞ்ச் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. நப்பல்சு அல்லது குஞ்சுன்னு சொல்லுவாங்க. GUNJI. நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்க்கலாம். அந்த கிராமம் ரொம்ப சின்ன கிராமம். அதிகபட்சம் போனால் 20 வீடு இருக்கும். அதாவது இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய திபெத் அது. சீன பகுதியிலும் திபெத் இருக்குது, இந்திய பகுதியிலையும் திபெத் இருக்குது. அந்த மாதிரி பகுதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலதுபுறம் நேபாள் இருக்கும், இடதுபுறம் சைனா இருக்கும். அங்கே தான் நம்ம தங்குவோம். அங்கே தங்கி தான் ஒரு 3 நாள், பொதுவாக 3 நாள் யாரும் தங்க மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு இல்லை 2 இரவு. நம்ம வள்ளலார் மிஷன்லேருந்து எல்லா இடத்துக்கும் ஒரு அமைதியாக மெடிடேஷன் சத்சங்கத்தோட கூட்டு போகிறதுனால ஒரு 3 இரவு அங்கே தங்குறோம். அது வந்து ரொம்ப பார்டர் ரிமோட் ஏரியா, உங்கள் நெட்ஒர்க்லாம் கூட எடுக்காது. ஸோ அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆதி கைலாஸ் பயணம் பண்ணிட்டு வருவோம். இப்போ நம்ம தங்கியிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து ஒரு 14,000 அடி 12,000 அடி உயரம் இருக்கும். ஸோ அங்கேருந்து பயணித்து ஆதி கைலாஸ் ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோம். அதே போல் அடுத்த நாள் அங்கேருந்து பயணம் பண்ணி ஓம் பருவத்து வியூ பாயிண்ட்லேருந்து, ஓம் பருவத்துனா என்னென்னா சான்ஸ்கிரிட் ஓம் வடிவத்திலேயே இயற்கையாகவே ஒரு பெரிய இமயமலை சிகரம் அமைஞ்சிருக்கும். அது தூரத்துலேருந்து பார்ப்போம். அங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா, அங்கே வந்து வெதர் உங்களுக்கு அனுமதிச்சா, ராணுவம் உங்களை அனுமதிச்சாங்கன்னா அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் லிப்பு லேக் பாஸ், நீங்கள் இன்டர்நெட்லேயே போட்டு பாருங்கள், லிப்பு லேக் பாஸ்னு ஒரு இடம் வரும். அங்கேருந்து நீங்கள் சீனாக்குள்ள கூடிய கைலாயத்தை இங்கேருந்து நீங்கள் கண்களால் பார்க்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, திரும்பி அந்த குஞ்சில் வந்து தங்கிடுவோம். தங்கிட்டு நீங்கள் டார்ச்சுலா வந்துட்டு, பொதுவாக எல்லாருமே பித்தோர்கர் வந்து அவங்கவுங்க ஊருக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக அந்த இமயமலை பகுதியிலேருந்து வந்துடாமல் தர்மா வேலின்னு ஒரு அழகான ஒரு இடங்கய்யா, நீங்கள் அந்த இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள், தர்மா வேலின்னு சொல்லுவாங்க. பஞ்சோலி பேஸ் கேம்ப்னு ஒரு இமயமலை சிகரங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு 2 நாள் தங்கி டெய்லியும் திருவருட்பா வழிபாடு, சத்சங்கம், தியானம் எல்லாம் செய்துட்டு மறுபடியும் நம்ம பித்தோர்கர் வந்துடுவோம். அங்கேருந்து விமானத்தின் மூலமாகவோ அப்புறம் சாலை மார்க்கமாகவோ டெல்லி வந்து நம்ம எல்லாம் வந்துடலாம். ஸோ இதுதான் ரூட்டுங்கய்யா. இது நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு ஏறத்தாழ எத்தனை நாளாக வேணும்னா, விமானத்தில் போயிட்டு வரீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 நாள் வேணுங்கய்யா. ரயிலில் போகிறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 நாள் 2 நாள் 4 நாள் சேர்த்துங்க, ஒரு 12 நாள் ஆகுங்கய்யா. ஓம் பர்வத் ஆதி கைலாஷ் நம்ம நினைச்ச நேரத்துலாம் போக முடியுமா சார்? இல்லை வருஷத்துல இந்த நாட்கள்ல மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்காது? அவங்க நீங்கள் இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, எப்போ வேணாலும் போகலாமான்னா, நம்ம கண்டிப்பாக ட்ராவல் வந்து ஆதி கைலாஷ் ஓம் பர்வத்துக்கு எப்போ வேணாலும் பயணிக்கலாம். ஆனால் எது சிறப்பு, எப்போ திறப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொதுவாக இமயமலை வந்து உங்களுக்கு குளிர் பிரதேசம். உங்களுக்கு குளிர்காலங்களில் சொல்லப்போனால் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் ஹெவி ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ ரோடு அக்சஸ் இருக்காது. இப்போ கேதார்நாத், பத்ரிநாத்னா டெம்பிள் ஓப்பனிங் டேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம பயணிக்க முடியும். இங்கே வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பயணிக்கலாம். ஆனாலுமே பயணிக்க முடியுமானா முழுக்க ஹெவி ஸ்னோஃபால் இருக்கிறதுனால நம்மளால் நினச்ச இடத்துக்கு போக முடியாது. அது இல்லாமல் பர்மிட்டுமே உங்களுக்கு அக்சஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து எப்போ பெட்டர், எப்போ போக முடியும்னா, மே முதல் வாரத்துக்கு பின்பு, மே மாதம் முதல் வாரத்துக்கு பின்பு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ பெரும்பாலும் மே போகலாம், ஜூன் மிட்டு வரைக்கும் போகலாங்க. சில நேரம் ஜூலை, ஆகஸ்ட் கூட ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் என்ன சிரமம் அங்கே அப்படின்னா, உங்களுக்கு இமயமலையில் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், கடுமையான மழைப்பொழிவு இருக்கும், நிலச்சரிவுகள் நிறைய இருக்கிறதுனால கவர்மெண்ட்டே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஜூன் மிட்டுக்கு அப்புறம், ஜூன் மிட்டுலேருந்து ஜூன் மிட்டு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எண்டு வரைக்குமே போகாமல் இருக்கிறது சிறப்பு. சில நேரம் செப்டம்பரில் போகிறாங்க, மழை குறைஞ்சிருச்சுன்னா, ஆனால் நிறைய சிரமங்களை உட்படுறாங்க. பெஸ்ட்டு போகிறது வந்து மே முதல் வாரத்துக்கு பின்பு ஜூன் நடுவில் வரைக்கும். அப்படி இல்லைன்னா அக்டோபரில் மிட்டு வரைக்கும் நம்ம போகலாங்க. இதுதான் வந்து சரியானது காலமாக அமைஞ்சிருக்குங்க. நம்மளுடைய வள்ளலார் மிஷனில் இந்த ஓம் பர்வத் ஆதி கைலாஷ் இந்த யாத்திரையை உங்ககிட்ட தொடர்பு கொண்டு நான் அதை கலந்துக்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும், இதுக்கான செலவுகள் என்ன ஆகும், நம்ம எந்த டேட்டில் போகிறோம்? ஐயா, இப்போ நம்மளுமே பெரும்பாலும் பயணிக்கிறது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை. அந்த மே மாதத்தில் வெயில் காலமாக இருக்குது, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும், அதனால் இயல்பாக இருக்கும். இல்லை மே மாதத்தில் வர முடியாதவங்க அக்டோபரில் கலந்து கொள்ளலாம். இந்த வருடம் மே மாதம் 8ஆம் தேதி சென்னையிலேருந்து இரவு நம்ம பயணப்படுறோம். ஸோ வந்து நம்ம டெல்லி போய் சேர்ந்துடுறோம். ரிட்டர்ன் வருது 16ஆம் தேதி வந்துடும்.
வெளிநாட்டில் இருக்கவங்க வராங்க அப்படின்னா அவங்க 2 நாள் முன்னாடி வரணும். ஏன்னா நான் பேப்பர் டாக்குமெண்ட் ஒர்க்கு செய்கிறதுனால அவங்க 6ஆம் தேதி டெல்லி வந்துடணும். 7, 8 பித்தோர்கரில் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலவு மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் காமனான செலவு என்னென்னா, நம்ம கம்ப்ளீட்டாக விமானத்தில் கூட்டு போகிறோம். சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து இமயமலை, திருப்பி அதே போல் இமயமலையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து சென்னை 4 விமானம் ஆயிடுது. ஸோ முக்கியமாக உங்களுக்கு 4 விமானம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8 நாளுமே நம்ம தங்க வைக்கக்கூடிய ஹோட்டல் எல்லாமே ரொம்ப சுத்தமாக, நீட்டாக, க்ளீனாக, வெஜிடேரியனாக இருக்கணுன்றதுனால நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 8, 9 நாட்கான ஹோட்டல் தங்குற இடம், 9 நாட்களுக்கான உணவு, போக்குவரத்துமே நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா கார்லையும் போயிட முடியாது. 4x4 நல்ல ஹெவி வெஹிக்கிள் இருந்தால் தான் போக முடியும். ஸோ ஒரு 4 பேருக்கு ஒரு டிரைவரோட ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு போக்குவரத்துக்கான விமானம் 4 விமானம், உங்களுக்கான அந்த தனி கார் 8 நாள் தனி காரு, அடுத்து ஹோட்டல், ஃபுட்டு, இந்த எல்லா செலவும் இருக்கிறதுனால இதில் சில மாறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வர விரும்புனீங்கன்னா அதற்கான எண்கள் இங்கே தொடர்பு கொடுக்குறோம். அதில் தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு வரணும்னு ஆசை இருக்குது. பொதுவாக என்னென்னா, இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கிளம்புறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வராங்க. 1 மாதம் முன்னாடி கால் பண்ணி இடம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, விமான கட்டணங்கள் தாறுமாறாக உயர்ந்துடும். இன்னொன்று உங்களுக்கு மே மாதம் தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேப்பர் ஒர்க்லாம் இருக்கிறதுனால நம்ம நினச்ச நேரம் போக முடியாது. ஸோ பேப்பர் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்தபடியாக தங்கும் இடமும் நீங்கள் நினச்ச அளவுக்கு ஹோட்டல்ஸோ அகாமடேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம தங்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இடம். நீங்கள் டிஸ்கவரி சேனலில், நேஷனல் ஜியோகிராஃபியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் அரசே வந்து தங்குற இடத்த ரொம்ப அளவாக தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போயே நம்ம பேசக்கூடிய ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் புக்கிங் பண்ணி வைக்கிறதுனால வரக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்க உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கட்டணம் முழுவதும் தர தேவையில்லை. நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக விமான கட்டணத்தை நம்ம புக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களோட பயணம் உறுதி செய்திடும். பொதுவாக ஆன்மீகம் பயன்னா வயசில் பெரியவங்க தான் வருவாங்க. இப்போ அது போல் வரக்கூடியவங்களுக்கு அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அண்டு செக்யூரிட்டி பர்பஸ், ஏன்னா நீங்கள் சொல்கிறதே எல்லாமே இந்த பார்டரில் தான் போனோம், நேபாள் பார்டர், சைனா பார்டர்னு சொல்கிறீங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ் எந்த மாதிரியான இருக்குது வரவங்களுக்கு சேஃபாக இருக்குமா? சரி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் 2 விஷயம். ஒன்று, ஹவுஸ் சேஃப், எந்த அளவுக்கு இது பாதுகாப்பான இடம், மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படிங்கயா அப்படின்ற பற்றி கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இன்னொரு கேள்வியுமே இயல்பாக என்னென்னா, 10 நாள் லீவ் போட்டுட்டு வரதுக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, பொருளாதாரம் கூட இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, ஃபேமிலி 10 நாள் எப்படிங்க வரணும். ஆனால் என்னோட பர்சனல் என்னென்னா, ரொம்ப வயதான காலத்தில் வரதை விட நம்ம செலவு பண்ணி ஃபேமிலியோடு எங்கெங்கேயோ போகிறோம். நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், இது வந்து வயசான பிறகு தான் ஒரு யாத்திரை போகணுன்றலாம் கிடையாது. நீங்கள் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஃபேமிலியோட இமயமலை பயணம் பண்ண வேண்டியது ஒருத்தரும் அவசியம். ஏன்னா உங்களுடைய பார்வையே மாறும். நம்ம இங்கே உட்காந்துட்டு பார்க்குற பார்வையே எல்லாமே மாறிடும். ஆனால் எல்லாருமே கலந்து கொள்ளலாம். இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ரொம்ப வயதானவங்க ஒரு 80+ இருக்குது, 80 வயசுக்கு மேலே இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லை, என்னால் நடக்கவே முடியாதுன்றவங்க தவிர்த்தரலாம். அதுபோல் ரொம்ப பிறந்த குழந்தை, சின்ன குழந்தைங்க, அவங்கள தவிர்த்தரலாம். மற்றபடி ஃபிட்டாக ஹெல்த்தாக இருக்க எல்லாருமே வரலாம். ஆனால் எப்படி இருக்குது நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. ஆனால் நம்ம பயணத்தில் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம யாரெல்லாம் பயணத்துக்கு வராங்களோ அவங்க முன்பதிவு பண்ண வச்சு டெய்லி நம்ம வாக்கிங் போக சொல்கிறோம். மஸ்ட்டு 1 டே தினசரி 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் வாக்கிங் போகணும். வாரம் ஒரு தடவை நல்லா மேடு ஏறி இறங்கணும். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட நுரையீரலுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், இமயமலையில் பிறந்தவங்களோட நுரையீரல் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இதில் என்னங்க நுரையீரல் கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமயமலையில் உயரம் போக என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அங்கே மரங்கள்லாம் இருக்காது. அப்போ அந்த ஆக்சிஜன் இஷ்யூஸ் வர்றது என்பது அவசியம். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த நல்ல பிராணாயாமம் பண்ணுறது, சுவாச பயிற்சி பண்ணுறது, சின்ன குன்றுகள் ஏறுறதுல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறோம். ஸோ அதில் மெடிக்கல் ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு ஆர்மி பார்டர்னால ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே நம்ம ஆர்மி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவோம். நம்மளும் கையில் என்னென்ன எடுத்து வரணுன்றலாம் சொல்லிடுவோம். குளிர்களுக்கான ஆடைகள், உங்களுக்கு முதலுதவிக்கான சில மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வர சொல்லிடுவோம். நம்மளும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து மெடிக்கல்லையும் பிரச்சனை கிடையாது. அடுத்தபடி ஆர்மி பார்டரில் பெரும்பாலும் நம்ம நியூஸில் கேட்குறது எதுவுமே அங்கே உண்மை கிடையாதுங்க. ரொம்ப சேஃபு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக அற்புதமாக பயணம் பண்ணிட்டு வரலாம். நம்ம கடந்த ஒரு 4 வருடங்களாக, இப்போ நம்ம இந்த மே மந்த் போகிறது 4th ட்ரிப்பு. ஸோ 4வது தடவை நான் ஆதி கைலாஷ் பருவத்துக்கு போகிறோம். ரொம்ப அழகான, அமைதியான, பாதுகாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இடம். இன்னும் சொல்லப்போனால் ஆர்மினா நம்ம பயப்படுறோம். ஆர்மி ஏரியா தான் இன்னும் மோர் சேஃப். ஸோ அனாவசியமாக யாரும் உள்ளே போயிட்டு வர முடியாது. யார் உள்ளே போயிட்டு வந்தாலுமே அவங்களுக்கான பெர்மிட் இருக்குன்றனால அற்புதமான சேஃபான இடம். ஹெல்த்லையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட அதற்கான எண்கள் நம்ம கொடுக்குறோம். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விபரங்களும் நம்ம எப்போ வேணாலும் உங்களுக்கு கருத்துக்களை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றிங்க. அருட்பெருஞ்சோதி.